வணக்கங்க. ஸ்ரீ கிருஷ்ணா ஜோதி நிலையத்திலேருந்து ஈரோடு ஜோதிடர் முனியாண்டி. தினராசி பலன் பார்த்துட்ருக்கோம். 11/2/2026 எப்படி இருக்கும்னு. விசுவாவசு வருடம் தை மாதம் 28ஆம் தேதி புதன்கிழமை தசமி திதி ஓடிட்டுருக்குங்க. கேட்ட நட்சத்திரம். சந்திராஷ்டமம் அமையிறது அசுபதி பரணி நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டமம் அமையும். ராசி பலன் எப்படி இருக்குன்னு பார்த்தலாம். மேச ராசிக்கு எடுக்கிற முயற்சியில் வெற்றி வந்து உங்களை சேரும். அப்போனா நீங்கள் நாளைக்கு ஒரு புதுசாக முயற்சி ஒன்று எடுத்தீங்கன்னா அதில் வெற்றி இருக்கக்கூடிய அமைப்பு. ரிஷபத்தை பொறுத்தளவுக்கு ஒரு குழந்தைகள்னாலேயோ வேலை செய்யக்கூடிய இடத்துனாலேயோ ஒரு லாபம் வரக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. அப்போனா மனசு சந்தோஷத்தை நீங்கள் நாளைக்கு அனுபவிப்பீங்க. மிதுனத்தை பொறுத்தளவுக்கு நீங்கள் செஞ்ச வேலைக்கோ இல்லை செய்ய போகிற வேலைக்கோ நல்ல புகழும் பாராட்டும் பத்திரமும் கிடைக்கக்கூடிய அமைப்பு நல்லா இருக்குது. கடகத்தை பொறுத்தளவுக்கு நாளைக்கு கொஞ்சம் சோர்வுத்தன்மையோடு இருப்பீங்க. அதனால் முடிஞ்ச வரைக்கும் ஓய்வு எடுத்துக்கிறது கொஞ்சம் சிறப்பு. வண்டி வாகனத்துலேயும் கொஞ்சம் கவனமாக போங்க. சிம்மத்தை பொறுத்தளவுக்கு ஏதாவது ஒரு முயற்சி பண்ணிகிட்டு இருந்திருந்தீங்கன்னா அதில் வெற்றி வாய்ப்பு நல்லா இருக்கக்கூடிய அமைப்பும், சாதனைகள் மேலே சாதனைகள் வந்து உங்களை சேரக்கூடிய அமைப்பும் நல்லா இருக்குது. கன்னியை பொறுத்தளவுக்கு நாளைக்கு கொஞ்சம் உடல்நல பாதிக்கும், அலைச்சல் அதிகமாக இருக்கும், எடுத்த காரியத்தை முழுசாக முடிக்க முடியாத சோதனை காலமாக நாளைக்கு அமையும். துலாமை பொறுத்தளவுக்கு நல்ல மன நிம்மதியோடு நாளைக்கு இருங்க. நாளைக்கு உங்களுக்கு நிம்மதி வந்து சேரும். விருச்சிகத்தை பொறுத்தளவுக்கு செய்கிற செயல்லையும் பார்க்குற வேலையிலையும் கொஞ்சம் உறுதியாக இருங்க. உங்களுக்கு வெற்றி வந்து சேரும். தனுஷை பொறுத்தளவுக்கு நாளைக்கு உங்களை சுற்றி இருக்கவங்களோ வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ போக்குவரத்துலையோ தொல்லைகள் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு நல்லாவே இருக்குங்க. மகரத்தை பொறுத்தளவுக்கு நாளைக்கு ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களுக்கு மனநிறைவு நல்லாவே இருக்கும். ஒன்று உங்கள் குழந்தைகள்னால இருக்கலாம், இல்லைன்னா மனைவியால் இருக்கலாம். அதனால் ஒரு மனநிறைவு உங்களை வந்து சேரும். கும்பத்தை பொறுத்தளவுக்கு நாளைக்கு யோகமான நாள், எடுத்த காரியத்தில் வெற்றி கொடுக்கக்கூடியது. அதனால் தாராளமாக புதுசாக ஒன்றை செய்யணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா தாராளமாக செய்யுங்க, நல்லா இருக்குது. மீனத்தை பொறுத்தளவுக்கு எதிர்ப்புகள் அதிகமாக இருக்குது. அப்போனா கணவன்கிட்டையோ குழந்தை குட்டிகிட்டையோ வேலை செய்யக்கூடிய இடத்துலையோ உங்களுக்கு எதிர்ப்புகள் தான் அதிகமாக இருக்கக்கூடிய அமைப்பு. நம்ம பணம் சம்பாதிக்கிறோம், ஆனால் அதை எப்படி பயன்படுத்துகிறோம் அப்படிங்கிற ஒரு விதம் இருக்குது. இல்லைன்னா யாரையாவது நம்பி கொடுத்து ஏமாந்துடுறோம் அப்படின்னும் சில பேர் பணத்தை தொலைப்பாங்க. கவலையே படாதீங்க. உங்களுக்கு அந்த பணம் சேரணும்னு விதி இருந்ததுன்னா அது கண்டிப்பாக உங்களை வந்து சேரும். ஏன்னா இந்த பூமி ஒரு சுழற்சி. நீங்கள் எதை இழந்தாலும் அது ஒரு நாள் உங்களை வேறொரு வடிவில் வந்து சேர்ந்துடும் அப்படிங்கிறத நம்புங்க. எதுக்கும் மனம் வருந்தாதீங்க. நன்றி, வணக்கம்.